நான் இப்போ இன்னைக்கு எத பத்தி பேசலாம்னு இருக்கேனாக்கா, அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைய பத்தி பேசலாம்னு இருக்கேங்க. அந்த திருப்பரங்குன்றத்துல என்ன மெயினா போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ இந்த தீபம் ஏத்த முடியல, இல்ல தீபம் ஏத்துறத பார்க்க முடியல அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கலவரம் மாரி ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்த ஒரு ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வாட் எவர் இட் இஸ் யூ கால் இட். இவங்க வந்து இது பண்றாங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலனாக்கா, எவ்வளோ விஷயங்கள் போராட வேண்டிய விஷயங்கள் அந்த நாட்டுல இருக்கு. சுத்தமான தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் காசு குடுத்து தான் தண்ணி வாங்குறோம். கரெக்டான எந்த ஒரு லஞ்சமும் இல்லாம எந்த ஒரு சர்வீஸும் நடக்க மாட்டேங்குது. சரி. ஒரு வரதட்சணை குடுக்க முடியாம ஒரு பொண்ண ஒரு பையனா ஒரு ஒரு அப்பாவால கல்யாணம் பண்ணி குடுக்க முடிய மாட்டேங்குது. பொண்ணுங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்போ, இல்ல சேஃப்டியோ எதுவுமே இருக்க மாட்டேங்குது. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டான ஒரு வேலையோ, இல்ல ஒரு இதுவோ, பணம் இல்லாம, லஞ்சம் இல்லாம, இல்ல ஆள் பலமோ, இல்ல பண பலமோ இல்லாம ஒரு நார்மல் பீப்பிளால வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ எவ்வளவோ ஏரிகள் வந்து கொள்ளையாடப்படுது, எவ்வளவோ இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது. ஒரு பேசிக் திங்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. எத்தனையோ பேர் பேசிக் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாம செத்து போறாங்க. இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆள் கூட வந்து எதிர்த்து போராடி ஒரு போராட்டம் பண்ணல. "ஏய் எங்களுக்கு சுத்தமான காத்து இல்லடா, சுத்தமான தண்ணி இல்லடா" அப்படின்னு சொல்லி யாரும் போராடல. ஆனா ஒரு தீப்பந்தம் ஏத்தல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு மதத்தின் பெயரால, கடவுளின் பெயரால ஒரு போராட்டம் பண்ணி ஒரு அழிவை உண்டாக்குற அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குனாக்கா, நான் எந்த மதமா வேணா இருக்கட்டும். இது வந்து நீங்க பிரிட்டிஷ்காரன் உருவாக்குன இந்து மதமா இருக்கட்டும். ஏன் நான் பிரிட்டிஷ்காரன் உருவாக்குன இந்து மதம்னாக்கா, இந்து மதம் பிரிட்டிஷ் உருவாக்குனது. நம்மளது சைவம், வைணவம் இந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த புரிதலே இல்லாத ஒரு பொது ஜனங்கள் கிட்ட நம்ம எந்த இதுல இருக்கோம் அப்படின்னு புரிதல் இல்லாத அந்த காட்டு மிராண்டித்தனமா இருக்கிற மக்களா இருக்கட்டும். இல்ல இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு ஒரே ஒரு கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லிக்கிட்டு தீவிரவாதத்தின் மூலமா பொதுமக்களை கொல்ற ஜனங்களா இருக்கட்டும். இல்ல நீங்களாம் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி மத்த சமயத்தை வந்து சாத்தான் சமயம்னு சொல்ற சமயங்களா இருக்கட்டும். அது எந்த சமயமானா இருக்கட்டும்ங்க. மெயின் பிரச்சனை வந்து இங்க மனிதனை முன்னேத்தாம நீங்க எந்த மதத்துக்காக சண்டை பண்ணியும் ஒரு யூஸ் கிடையாது.